நீங்க வரதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? ஆ, ஒரு ஒரு 1/4 மணி நேரமாச்சும் ஆகும். அவ்வளவுதானே? அதுக்குள்ள அவங்க வந்தாலே என்னால சமாளிச்சிட முடியும். அண்ணி, ம், அம்மாவும் அப்பாவும் வந்துட்டாங்க. அதனால என்ன? அதெல்லாம் சமாளிச்சுலாம். உட்காருங்கப்பா. உட்காருங்க. மலரு, நீங்க டாக்டரை பார்த்தாச்சா? பார்த்தாச்சுப்பா. டாக்டர் என்னென்ன சொன்னாரு? சுகரும் கொலஸ்ட்ராலும் நல்லா கூடி இருக்குன்னு சொல்றாரு. அப்படி சொல்லலையேம்மா, கொஞ்சமா எலிவேட் ஆயிருக்குன்னு தானே சொன்னாரு. என்னது கொஞ்சமோ நிறையவோ கூடி இருக்கு தானே? ஃபேட்டி லிவர்னு வேற சொல்றாரு. அதுவுமே இப்பெல்லாம் காமனா எல்லாருக்கும் வரதுதான்ப்பா. மெடிகேஷன் மட்டும்தான் பண்ணியிருக்காரு. நல்ல வேலை செக் பண்ணோம்டா. இல்லன்னா இவர் உடம்புல இவ்ளோ பெரிய பிரச்சனை இருக்குன்னு நமக்கு தெரியாமலே போயிருக்கோம். அவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் இல்லம்மா அப்பாவுக்கு. நீ இப்படிதாண்டா சொல்லுவ. டாக்டர் பேசினத நானும் தானே கேட்டேன். மலர் எங்க? என்ன மாதிரி மெடிகேஷன்ஸ் எல்லாம் சஜஸ்ட் பண்ணிருக்காங்க? மாத்திரை தான்ப்பா கொடுத்துருக்காங்க. அப்புறம் தினமும் வாக் பண்ற நேரத்தை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓ, அப்புறம் சாப்பாட்டுல கண்ட்ரோலா இருக்க சொல்லியிருக்காங்க. வேற எதுவும் பிரச்சனை இல்லைன்னு? இல்லடா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. மலர் எங்க போனா? மலரு, மலரு அவங்க வீட்ல இல்ல. வீட்ல இல்லையா? எங்க போயிருக்கா? கோவிலுக்கு போயிருக்காங்க. என்ன ராத்திரி நேரத்துல கோயிலுக்கெல்லாம் போயிருக்கா? இல்ல, இந்த பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்ல கொஞ்சம் வேரியேஷன்ஸ் எல்லாம் வந்துச்சுல, அதனால அவங்க பயந்துட்டாங்க. அதான் அவங்க கோவிலுக்கு போய் சாமியை கும்பிட்டுட்டு விளக்கு போட்டுட்டு வரேன்னு போயிருக்காங்க. ஏய் செல்லக்குட்டி, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? உங்க அம்மா கோயிலுக்கு போயிருக்காளாமே, நீ கூட போகலையா? ஆ, பாப்பா, நீங்க சித்திக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறதுனால தானே நீங்க அம்மா கூட கோவிலுக்கு போகல, இல்லடா? ஆமா, நான் சித்திக்கு ஹெல்ப் பண்ணேன். என்ன ஹெல்ப் பண்ணீங்க? நிறைய பண்ணேன். ஆஹா. நீங்க ஏன் தாத்தா அப்செட்டா இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அப்புறம் ஏன் சேடா இருக்கீங்க? உங்க தாத்தாவுக்கு பிபி கொலஸ்ட்ரால் எல்லாமே கண்ணு மண்ணு தெரியாத அளவுக்கு கூடி போயிடுச்சு. அப்படின்னா என்ன? அதெல்லாம் கூடனா என்ன ஆகும்? அதுவா, நான் சொல்றேன், நீ வா. வாங்க 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 வாங்க. பிபினா பிளட் பிரஷர், சரியா? அதுவும் சரி, கொலஸ்ட்ராலும் சரி. தாத்தாவுக்கு ரொம்பலாம் ஒண்ணும் கூடல, லைட்டா தான் கூடி இருக்கு. அண்ணி, இன்னும் வரலையா? நீ எதுக்கு இங்க நின்னுகிட்டு இருக்க? மலரக்கா வந்துட்டு இருக்காங்க, அதான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன் வாசல் வரைக்கும் வரவளுக்கு உள்ள வர தெரியாதா? நீ இங்க நின்னு வரவேற்கணுமா? அவ கோயிலுக்கு போனா சரி, சமையல் வேலையெல்லாம் யார் பார்த்தாங்க? பாதி வேலைய அவங்களே முடிச்சிட்டாங்க, மீதி வேலைய நானும் ஸ்ருதியுமா சேர்ந்து செஞ்சோம். ஆ, ஓ, வீட்டு வேலையெல்லாம் செய்ய தொடங்கிட்டியா நீ? கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலான்னு நினைச்சேன். நல்ல விஷயம்தான். எல்லா வேலையும் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கோ. வாக்கப்பட்டு போற இடத்துல உபயோகமா இருக்கும். அண்ணி, அம்மா பேசாம வக்கீலா இருக்கலாம். என்னம்மா பேசுறாங்க? ஆ, மலர் அண்ணி கோயிலுக்கு போயிருக்காங்கன்னு நீங்க சொல்லிட்டீங்க. அதையே மலர் அண்ணியும் சொல்லணுமே. அதுக்காக தான் நான் இங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னென்ன சொல்லணும்னு வந்துட்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு நான் உள்ள கூட்டிட்டு வந்துருவேன். ம். சரி, கையில பிரசாதம் இல்லாம நெத்தியில விபூதி குங்குமம் இல்லாம அண்ணி அப்படியே வந்தா எப்படி கோயிலுக்கு போனாங்கன்னு நம்புவாங்க? புத்திசாலி. நீ ஒண்ணு பண்ணு, நீ உள்ள பூஜை ரூமுக்கு போய் விபூதி குங்குமம் எலுமிச்சை பழம் பூ இது எல்லாத்தையும் எடுத்துட்டு வா, சரியா? கவர்ல போட்டு எடுத்துட்டு வா. யாருக்கும் தெரியக்கூடாது. ஓகே 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 அண்ணி. போ. ஓகே. ஐயோ, நிறுத்துங்க நிறுத்துங்க. இந்தாங்க. வாங்க வாங்க. மதி, உள்ள இருக்காங்களா? ஹாஸ்பிடல் போன எல்லாரும் வந்துட்டாங்களா? இருங்க. என்ன எங்கன்னு கேட்டாங்களா? நீ என்ன சொன்ன மதி? நான் என் வீட்டுக்கு போனேன்னு யாருக்கும் தெரியாதுல்ல. ஒரு நிமிஷம் பொறுமையா இருங்க. வந்துட்டாங்களா இல்லையா? வந்துட்டாங்க, இருங்க. நீங்க எதுவும் பயப்படாதீங்க. ஐயோ, போச்சு. மதி, அவங்க வந்துட்டாங்களா? என்ன பத்தி கேட்டாங்களா? அண்ணி, சீக்கிரம் போடு. கடவுளே, போச்சு போச்சு. நில்லுங்க. எங்க போறீங்க? ஒரு நிமிஷம் ஐயோ, ஸ்ருதி என்ன பத்தி கேட்டாங்களா? ஒரு நிமிஷம் கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ். கொஞ்சம் அமைதியா இருங்க. என்ன இதெல்லாம்? இது வச்சு விடலாம். அண்ணி, பூ எடுங்க. மதி, இது லைட் பண்ணி கொடு. ஐயோ, என்ன பண்றீங்க? சொல்லு மதி. திரும்புங்க. ஐயோ, என்ன பண்ற மதி? ஒரு நிமிஷம் இருங்க.
என்னன்னு சொல்லுங்க. ஓகே, எதுக்கு இதெல்லாம்? கரெக்டா இருக்கு. இது கூட இந்தாங்க இந்த கையில வச்சுக்கோங்க. என்ன? இந்தாங்க இது பிடிங்க. வச்சுக்கோங்க. ஆனா எதுக்கு? ஒரு நிமிஷம் இருங்க. இங்க பாருங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க. பிரீத் இன். ஐயோ மதி. பிரீத் இன். இங்க பாருங்க, பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்ல வேரியேஷன் இருந்ததுனால நீங்க பயந்துட்டீங்க. சரிங்களா? உங்க மாமாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிறதுனால அவர் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு விளக்கு போட கோயிலுக்கு போயிட்டீங்க. நான் எங்க கோயிலுக்கு ஐயோ, போனேன்? சொல்றத மட்டும் கேளுங்க. ம்? இப்பதான் நீங்க திரும்ப வரீங்க. போறதுக்கு முன்னாடியே சமையல் வேலைய பாதியே நீங்களே முடிச்சிட்டீங்க. மீதிய நானும் ஸ்ருதியுமா சேர்ந்து பண்ணிட்டோம். ம்? இதுதான் ஸ்கிரிப்ட். இதத்தான் நான் எல்லார்கிட்டயும் சொல்லியிருக்கேன். நீங்களும் அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. ஐயோ இதெல்லாம் எல்லாரும் நம்பிட்டாங்களா? நம்பிட்டாங்க. ஆமா நீ நீங்க உள்ள போய் இதே கதைய கவலைப்படாம பயப்படாம மெயின்டைன் பண்ணாலே போதும். பிரச்சனை ஒண்ணு வராதுல்ல? அதெல்லாம் ஒண்ணும் வராது. நீங்க கவலையே படாதீங்க. ம்? ஐயோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன பண்றதுனே புரியல. அண்ணி ஒண்ணும் இல்ல, நீ ஒண்ணும் இல்ல. அண்ணா வராரு. சொல்லாதீங்க. என்ன எல்லாரும் இங்கே நின்றுட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்லையே. நீங்க நீ ஒரு மாதிரியா இருக்கீங்க. ஆமா ஒரு மாதிரியா தான் இருக்கேன். எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லணுமா? போடா. ஏய் என்னாச்சு? எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லணுமா? என்கிட்ட நீ எதுவும் கேட்கல, ஆனாலும் சொல்றேன். எல்லாத்தையும் எல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியாது. வாங்க போலாம். வாங்க வாங்க. சரி போங்க போங்க. வாண்ணே வா. என்னாச்சு உங்களுக்கு? இதோ அம்மா வந்துட்டாங்க. டாக்டர் என்ன அத்தை சொன்னாரு? என்னது? என்ன சொன்ன? அத்தையா? சாரி, பதட்டத்திலயும் பயத்திலயும் நான் சொல்லிட்டேன். டாக்டர் என்ன மாமா சொன்னாரு? பிபி சுகர்ல ஒரு சின்ன வேரியேஷன் இருக்கு மலர், அவ்வளவுதான். மத்தபடி எதுவும் இல்லைல்ல? இல்லடா, ஏன் மாமா ஒரு மாதிரியா இருக்காரு? அப்பா கொஞ்சம் பயந்துட்டார் மலர், அவ்வளவுதான். நீங்க பயப்பட தேவையே இல்ல மாமா. உங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு தான் நான் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன், விளக்கெல்லாம் போட்டேன். நீங்க ரொம்ப வருஷத்துக்கு நல்லா இருப்பீங்க. இந்தாங்க மாமா, விபூதி எடுத்துக்கோங்க. இந்தாங்க மாமா, குங்குமமும் இருக்கு. அத்தை நீங்களும் வச்சுக்கோங்க. ஏய் என்ன பண்ற? பெரியவங்களுக்கு நீ குங்குமம் வைக்கலாமா? ஆ, அதான் சொன்னல அத்தை, பயம் பதட்டம். இந்தடா நீ வச்சுக்கோ. இந்தாங்க. அண்ணே ஓவர் ஆக்டிங் பண்ணி சொதப்பாம இருந்தா ஓகே தான். மெடிசன் எடுத்துக்க சொல்லியிருக்காங்களா? ஆமாடா, 2 மாத்திரை எழுதி கொடுத்தாங்க. அதெல்லாம் வாங்கணுமா இல்லை வாங்கியாச்சா? வாங்கியாச்சுடா. ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஃபார்மசி இருந்துச்சு, அங்கேயே வாங்கிட்டேன். அப்பதான் ரொம்ப பயப்படுறாரு. இதெல்லாம் சாதாரணப்பா, பார்த்துக்கலாம், பயப்படாதீங்க. சித்தப்பா கதை சொல்லுவீங்களா இன்னைக்கு? சொல்றேன்டா, ஃப்ரெஷ் ஆயிட்டு சாப்பிட்டு வந்து சொல்றேன். ம்? கதை சொல்லணுமா பாப்பாக்கு? சரி 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 சரி. நீ ஹோம்வொர்க்லாம் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன் பாட்டி. ம். இங்க வா. நீங்க அப்செட் ஆகிற அளவுக்குலாம் எதுவுமே இல்லப்பா. சாப்பாட்டை கண்ட்ரோல் பண்ணி இன்னும் கொஞ்சம் அதிகமா நடங்க. டாக்டர் சொன்ன மருந்தெல்லாம் சாப்பிடுங்க. ஒரே மாசத்துல முன்னாடி இருந்ததை விட பெட்டர் ஆயிடுவீங்கப்பா. அப்போ கோயிலுக்கு போயிட்டு வந்ததா சொன்னதை எல்லாருமே நம்பிட்டாங்க, அப்படிதானே? ஆமா அண்ணே, எல்லாரும் நம்பிட்டாங்க. நான் சொல்லாம கோயிலுக்கு போனதுல அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, அப்படிதானே? இல்லங்க, வீட்ல வேற ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கிறதுனால நீங்க கோவிலுக்கு போயிருக்கிறதா சொன்னதை யாருமே கண்டுக்கல. ஓ, நீங்க இன்னும் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சு வந்திருந்தாலும் இங்க யாருமே கவலைப்பட்டிருக்க மாட்டாங்க, உங்ககிட்ட கேட்டிருக்கவும் மாட்டாங்க. நான் தான் தேவையே இல்லாம பயந்து பதறி போய் வந்தனா? இப்போன்னு இல்ல, எப்பவுமே நீங்க தேவையில்லாம பயப்படுறீங்க, பதறீங்க. நான் ஏதாச்சும் குறுக்கு கேள்விலாம் வரும்னு நினைச்சேன். இந்த நேரத்துல எதுக்கு கோயிலுக்கு போன, எதுல போன, எந்த கோயிலுக்கு போன அப்படிலாம் கேட்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா எதுவுமே கேட்கல. அதான் எப்படின்னு எனக்குமே ஒண்ணும் புரியல. நாலு கேள்வி கேட்டிருந்தா நீங்க சந்தோஷப்பட்டிருப்பீங்களா? நிம்மதியா இருந்திருப்பீங்களா? இல்ல மதி, நான் வீட்ல 2 மணி நேரத்துக்கு மேல இல்லாம இருந்திருக்கேன். யாருமே என்ன தேடல. நான் இல்லாதது வெளியே போனதெல்லாம் யாருக்குமே இங்க ஒரு விஷயமாவே இல்ல. நீங்க தாங்க, நீங்க இல்லனா இந்த வீடு அப்படியே நின்றோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்படிலாம் கிடையாது. நீங்க வீட்ல இல்லனாலும் இந்த வீடு அது பாட்டுக்கு ஃபங்க்ஷன் ஆயிட்டே தான் இருக்கும். எல்லாரும் அவங்கவங்க வேலையை பார்த்துட்டு தான் இருந்தாங்க.
பாப்பாவும் உங்களை பெருசா ஒன்றும் தேடவே இல்லை அண்ணி. கேட்டுக்கோங்க. அதனால இனிமேலாவது நாம இல்லாம இருந்தா வீடே இடிஞ்சிரும்னு கவலைப்படாம, யாராவது ஏதாவது சொல்லுவாங்களோன்னு யோசிக்காம உங்களுக்கு தேவையான விஷயத்த நீங்க பாத்துக்கோங்க. இவ்ளோ நேரம் எந்த பிரச்சனையும் வரல. ஆனா சாப்பிடும்போது கண்டிப்பா ஒரு பஞ்சாயத்து வரும். என்ன பஞ்சாயத்து வரும்? வெஜ் குருமா மட்டும் தானே வச்ச, அத மட்டும் ஏன் வச்சான்னு கேட்பாங்க. டேஸ்ட் மலர் வைக்கிறது கூட மேட்ச் ஆகலன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இந்த வீட்ல யார் யாரு சொல்லுவாங்க? அத்தையும் மாமாவும். அவங்க 2 பேர் மனசுலயும் இப்போதைக்கு பிபியும் கொலஸ்ட்ராலும் மட்டும்தான் ஓடும். வேற எதுவுமே அவங்களுக்கு விஷயமா தெரியாது. அதனால சப்பாத்தியும் குருமாவும் வச்சா நல்லா இருக்கா இல்லையா, அது சப்பாத்தியும் குருமாவும் தானான்னு கூட பார்க்காம அவங்க பாட்டுக்கு சாப்பிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. நிஜமாவா சொல்ற? அட ஆமா அண்ணி, டாக்டர் வேற இனிமே சாப்பாடை கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அதனால எதுவுமே சொல்லாம சாப்பிட்டுருவாங்க. இனிமேலாவது உங்க விஷயத்துக்கு நீங்க ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க. எது தேவை, எது தேவையில்ல, எது சொல்லலாம், எது சொல்லக்கூடாது, எந்தெந்த இடத்துல நீங்க டிசிஷன் எடுக்கலான்னு உங்களுக்குள்ள நீங்களே முடிவு பண்ணுங்க. லைஃப் ஜாலியாவும் இருக்கும், ஈஸியாவும் இருக்கும். புரியுதுங்களா? புரியுற மாதிரி தான் இருக்கு. இன்னும் ஒரு 2-3 எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததும் நல்லாவே புரிஞ்சிரும். என்னமோ. தேங்க்ஸ் மதி. உனக்கும் தேங்க்ஸ் ஸ்ருதி. நீங்க 2 பேரும் ஹெல்ப் பண்ண போய் தான் என்னால எங்க அம்மாவை பார்க்க போக முடிஞ்சது. ரொம்ப தேங்க்ஸ். அப்பாவும் அம்மாவும் இப்ப எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. பெரிய பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்ல. பிபி சுகரும் கொஞ்சம் கூடி இருக்கு, அவ்வளவுதான். ஆனா அவங்க ரொம்ப பயப்படுறாங்களோ? பயப்படுறாங்க தான், ஆனா பாத்துக்கலாம். இது என்ன எல்லாருக்கும் ஒரே நேரத்துல உடம்பு சரியில்லாம ஆகுது? உங்க அம்மாவுக்கும் முதுகு வலி, ரெஸ்ட்ல இருக்கணும்னா அவங்கள யார் பாத்துப்பாங்க? கார்த்தி தான் பாத்துக்கணும். அவனால முடியுமா? கஷ்டம்தான். வேற என்ன பண்ண முடியும்? நான் போய் இருந்து பாத்துக்கவா முடியும்? 1/2 மணி நேரம் போய் பாத்துட்டு வரதுக்கே போராட வேண்டியதா இருக்கு. வர்றப்ப பயந்துகிட்டே வந்துட்டு இருந்தேன். அத்தை மாமாவுக்கு எங்க தெரிஞ்சிருமோன்னு ஒரே பதட்டம். ஆனா பரவாயில்ல, மதி சூப்பரா சமாளிச்சிட்டா. என்ன நடந்தாலும் கூலா ஹேண்டில் பண்றா. உங்க அண்ணன மாதிரிலாம் இல்ல அவ. எங்கேயாவது போயிட்டு 1/2 மணி நேரம் கழிச்சு வாங்கன்னு சொன்னதுக்கு ஏன் அப்படி சொல்றேன்னு அத்தை மாமா முன்னாடி வச்சே கேக்குறாரு. இவரெல்லாம் வச்சுக்கிட்டு ஒண்ணும் பண்ண முடியாது ரேவதி. அண்ணனுக்கு சூதுவாதெல்லாம் தெரியாது. உங்களுக்கு சூதுவாதெல்லாம் தெரியாதான், உங்க தங்கச்சி சொல்றா. அண்ணன் அங்கதான் இருக்கான். இப்பதான் வந்தாரு. ஆனா நீங்க இப்பெல்லாம் பரவாயில்ல அண்ணி. பார்க்குக்கு வாக்கிங் போறீங்க, உங்க அம்மாவை பார்க்க போறீங்க, மாறிட்டீங்க. எல்லாத்துக்கும் மதிதான் காரணம். ஒரு விஷயத்த செய்யலாமா கூடாதான்னு நான் யோசிச்சே பொழுத ஓட்டிடுவேன். கடைசியில அதை செய்யவும் மாட்டேன். ஆனா அவ அப்படி இல்ல. அவளும் சரி மத்தவங்களும் சரி, தோணுனத செய்யணும்னு நினைக்கிறா. ஐடியாலாம் கொடுக்கறா. ஞாபகமா யோசிச்சு வீட்டுக்குள்ள இருந்து குங்குமம் பூவெல்லாம் எடுத்துட்டு வந்தா தெரியுமா? அவ சரியான ஆள் அண்ணி. நம்ம வீட்டுக்கு மதிதான் கரெக்ட் அண்ணி. நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி வேலையெல்லாம் கத்துக்கோங்க. அப்பதான் என் அப்பா அம்மாவை நல்லா டீல் பண்ண முடியும். சரி, தங்கராஜ் அண்ணன் வீட்ல இல்லையா? அவரு வீட்லதான் இருக்காரு. ஐயோ, அவரு ஏதாவது சொல்ல போறாரு. நான் வைக்கிறேன் ரேவதி. என் வீட்டுக்காரு ஏதாவது சொல்லிடுவாருன்னு வைக்கிறீங்களா, இல்ல உங்க வீட்டுக்காரு வந்துட்டாருன்னு வைக்கிறீங்களா? என் வீட்டுக்காரர்லாம் எதுவும் சொல்ல மாட்டாருமா. ஆனா உன் வீட்டுக்காரர் அப்படி இல்லையே. ஏதாவது சொல்லி உன்கிட்ட சண்டைக்கு நிப்பாரு. நான் வைக்கிறேன் ரேவதி. சரி, ஓகே, நான் அப்புறமா பேசுறேன்.